ஹாய் சிஸ்டர்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். காயின் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேங்கிள் டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காயின் பேங்கிள் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு கிட்டில் கொடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி காயின்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த காயினோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 1 சென்டிமீட்டர் அந்த சைஸில் இருக்கக்கூடிய காயின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைஸில் நமக்கு காயின்ஸ் இருந்தால் தான் நம்ம 2 கட் ஃப்ளாட் பேங்கிளுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் நம்ம காயின் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய காயின்ஸ் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? காயின்ஸில் நிறைய சைஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ அது நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, சைஸுன்னு சொல்லும்போது இதோட டைமென்ஷன். ஓகேவா? இப்போ ஒரு காயின் நம்ம வந்து இதோட சைஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணிட்டோம் செய்யாமல் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து காயினை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரா பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷன் இதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணோம்னா இது வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் இதோட சைஸ், காயினோட சைஸ். ஸோ 1 சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னா நம்ம 2 கட் ஃப்ளாட் பேங்கிளில் காயின் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை விட பெரிய சைஸும் இருக்குது. ஓகேவா? 1.5 அந்த மாதிரி. ஓகேவா? 1.5 சென்டிமீட்டர், 1.25 சென்டிமீட்டர் அந்த மாதிரியும் வெரைட்டியில் நமக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குது. ஓகேவா? தென் காயின்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹூக் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹூக் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஹூக் நமக்கு தேவை இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இந்த காயின்ஸ் வந்து இன்னும் நிறைய வெரைட்டிலையும் கிடைக்குது. ஓகேவா? அது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா அதில் வந்து சில ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் இந்த டாலர்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏத்தாக்கில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரிப்பட்ட காயின்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? தென் இது வந்து கோல்டன் கலரில் இருக்குல்ல, இதே மாதிரி சில்வர், காப்பர் அப்படி கலர் வெரைட்டிஸில் கூட நமக்கு வந்து காயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது வாங்கி கூட நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டன் கலர் காயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியே நம்ம வந்து பேங்கிள் ரேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பேங்கிள் வந்து 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் எடுத்துக்கோங்க. இது வந்து கோல்டன் கலர் ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து வேறு கலர் ரேப் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து வேறு கலர்ஸில் கூட நீங்கள் எடுக்கலாம். பட் காயின் பேங்கிளை பொறுத்த வரைக்கும் 2 சைட்லேயும் நம்ம வந்து பார்டர் பேங்கிளுக்காக தான் நம்ம வந்து காயின் பேங்கிள் கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து காயின் கோல்டு கலரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பேஸ் பேங்கிள் ரேப்பிங்கும் கோல்டன் கலர்லேயே எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுதான் அதுக்கு கரெக்டாக செட் ஆகும். தென் ஒன் மோர் திங், காயின் பேங்கிள்னாலே நம்ம வந்து ஃப்ளாட் பேங்கிள் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மல் பேங்கிள் எடுத்துட்டீங்க, ஸோ அதில் வந்து காயினை ப்ளேஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் இதுக்கு ரெஃபரன்ஸுக்கு இதை எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம காயினை ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இதில் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த காயின் வந்து லைட்டாக லிஃப்ட் ஆகி இருக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேவா? கரெக்டாக ஃபுல் விட்த்தும் அதில் வந்து ப்ளேஸ் ஆகாது. ஏன்னா வந்து இந்த நார்மல் பேங்கிள்ங்கும்போது நமக்கு வந்து கர்வ் ஃபினிஷில் இருக்கும்போது இப்படி நம்ம வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணாலும் சின்னதாக ஒரு கேப் ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேவா? அது வந்து நம்ம வியர் பண்ணும்போது ஏதாச்சும் த்ரெட்டோ இல்லை சாரீ ஆர் சுடிதாரில் உள்ள அது சில த்ரெட்டுலாம் இருக்கும்ல இன்சைடில் உள்ள கிளாத்து, அதெல்லாம் பிடிச்சி இழுத்துச்சுன்னா இது வந்து லிஃப்ட் ஆகி வந்துடும். ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா காயின்ஸை வந்து மேக்ஸிமம் ஃப்ளாட் பேங்கிளில் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஃப்ளாட் பேங்கிள் நீங்கள் வந்து காயினை பொறுத்த வரைக்கும் 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 1 கட் ஃப்ளாட் பேங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 கட் ஃப்ளாட் பேங்கிள்னால் நம்ம வந்து வேறு மாதிரி டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். அது நான் லாஸ்ட் சொல்லித்தரேன். ஓகேவா? 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் அப்படிங்கும்போது நம்ம 2 சைட்லேயும் பார்டருக்காக கொடுக்கறது மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ரேப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 40 ஸ்ட்ராண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ 40 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நார்மல் 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் எடுத்துக்கோங்க. அதை ரேப் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காயின் பேங்கிள் டிசைன் பண்ணோம். ஸோ காயின் பேங்கிள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு காயினை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ காயின் நமக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னா இதில் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹூக் போர்ஷனை நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ காயின் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சிசர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வர்றது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பக்கம் ஒரு கட், அந்த ப்ரொஜெக்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ மினிமம் ஒரு 25-30 காயின்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் சிசர் மட்டும் கொஞ்சம் பெரிய சிசராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகிரும். சின்ன சிசராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போதைக்கு இவ்வளோ காயின் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பீஸை வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். தெரியாமல் பட்டுச்சுன்னா குத்திரும். ஸோ அதனால் அந்த குட்டி குட்டி பீசஸ் இருக்குன்னா வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். குட்டி பிள்ளைங்க இருந்தாங்கலாம் காலில் பட்டுரும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க.
ஓகே. இப்போ நம்ம வந்து காயின் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாலே போதும். இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து B7000 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மெட்டல் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ B7000 யூஸ் பண்ணாலும் போதும். பட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மெட்டலுக்கு மேலே மெட்டல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக B7000 யூஸ் பண்ணுங்கள். இல்லாமல் நார்மலாக த்ரெட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூவே எனஃப். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் வந்து காயின் ப்ளேஸ் பண்ணுறது 2 மெத்தடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு காயின் எங்கே இருக்கோ அதுக்கு அடுத்தது தான் இன்னொரு காயின் இருக்கிறது மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஒன்று எண்ட் ஆகிற பிளேஸில் அடுத்தது ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் அதை ஹைட் பண்ணுறது தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். தென் காயின் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காயினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு வந்து இம்ப்ரெஷன் உள்ள சைடாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ லக்ஷ்மி காயின் மாதிரி நிறைய ஷேப்ஸ் போட்டும் காயின்ஸ் இருக்குது. இல்லைனா பிளெயின் காயின்ஸும் இப்போது மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொஜெக்ஷன் இருக்கக்கூடிய சைடு. இந்த சைட் பார்த்திங்கன்னா இம்ப்ரெஷன் இருக்கக்கூடிய சைட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ரொஜெக்ஷன் இருக்க சைடு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தென் காயின்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் வரணும். ஒன்றில் எல்லாம் இந்த பக்கம் பார்த்து வரணும், இல்லை எல்லாம் இந்த பக்கம் பார்த்து வரணும். ஓகேவா? மாறி மாறி வர்றது மாதிரி வேண்டாம். இப்போ நான் இதில் வச்சுருக்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா காயின்ஸுமே நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேவா? எல்லாமே நான் இந்த டைரக்ஷனில் இருக்கிறது மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதே டைரக்ஷன்லேயே நான் திரும்ப வைக்கிறேன். ஓகேவா? ஸோ தென் க்ளூ வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும், ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணணும்னு இல்லை. ஓகேவா? சென்டரில் இந்த மாதிரி ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே காயினை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த க்ளூ வந்து காயின் ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் ஆகிரும். தென் காயின் வந்து 2 சைட்லேயும் இப்போ 1 சென்டிமீட்டருங்கிறதுனால கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நமக்கு வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சைடு வாக்கில் அந்த மாதிரி வைக்காதீங்க. இப்படி கரெக்டாக இப்படி வச்சு பார்த்து இப்படி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ப்ரொஜெக்ஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ கரெக்டாக சென்டராக ப்ளேஸ் ஆகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக க்ளூ நிறைய ரவுண்டாக அந்த மாதிரிலாம் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அது எல்லாமே சைடில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா?
என்ன ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து பொறுமையாக கவனமாக பண்ணணும், நீட்டாக பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணும்போது நம்மளோட ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக கேர் எடுத்து பண்ணுங்கள். ஓகேவா? அழகாக இருக்கணும் நம்மளோட ஒர்க். அதே மாதிரி எல்லாருமே சென்ட் பண்ணுங்கள். 2 பேர் தான் சென்ட் பண்ணுறீங்க, வேறு யாரும் சென்ட் பண்ணுறது இல்லை. ஸோ எல்லாருமே சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? யாருமே லைவ் வேணும்னு கேட்கவே இல்லை. ஸோ இந்த வாரம் நீங்கள் கேட்பீங்கன்னு நான் பார்த்தேன், பட் யாருமே லைவ் கேட்கவே இல்லை. பட் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் லைவ் வருவேன். ஓகேவா? இந்த வாரம் நீங்கள் கேட்பீங்கன்னு நான் பார்த்தேன், பட் யாருமே கேட்கல. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக எல்லோரும் ப்ரெசண்ட் ஆகுங்க. நான் முந்தின நாளே கேட்பேன், எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணுற பிளேஸில் பாருங்கள், நமக்கு ஒரு காயின் தான் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. சரியா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து லைட்டாக இந்த காயின்ஸை வந்து இந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய காயின்ஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு காயின் இப்போ எனக்கு வந்து ஒரு காயின் வைக்கிறது தான் ப்ளேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நான் கொஞ்சம் போல் ஸ்பேஸிங் இருந்ததுனால ப்ரீவியஸில் உள்ளதை கொஞ்சம் கேப் விட்டு வச்சேன். ஓகேவா? கேப் இல்லை, கரெக்டாக ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வைக்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து வேறு சைஸ் காயின் பேங்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு காயின் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபார்வேர்டில் ஒன்றுக்கு மேலே ஒன்று லைட்டாக நம்ம வந்து வச்சு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த கேப் வந்து அப்படி எம்டியாக விட்டுறாதீங்க. கேப் இருக்குது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணணும். ஓகேவா? தென் ஒரு பேங்கிள் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டோன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து ஒரே டைமில் பண்ணி முடிச்சுருங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் நமக்கு வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரே டைமில் பண்ணோம்னா தான் அந்த க்ளூ வந்து ட்ரை ஆகிருக்காது. ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா ட்ரை ஆன பிறகு பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு பேங்கிள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே டைமில் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேவா? சரி பாருங்கள், இப்போது நம்ம வந்து ஃபுல் பேங்க்லேயும் காயின் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு காயினுக்கு அடுத்து இன்னொரு காயின் இருக்கிறது மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு மெத்தட். இனி இந்த கேப்பை நம்ம வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? நான் சொல்கிறேன், கொஞ்சம் இது ட்ரை ஆகட்டும். இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து ஒரு காயினுக்கு மேலே இன்னொரு காயின் ஓவர்லேப் ஆகிறது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மெத்தடில் காயின் வந்து கொஞ்சம் அதிகமாக நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் சென்டரில் வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். 2 லக்ஷ்மி பெண்டன்ட் கொடுக்குறது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இல்லாமல் இந்த லக்ஷ்மி பெண்டன்ட் பதிலாக வேறு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியும் குந்தன்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இன்னொரு மெத்தட். பட் இதில் வந்து காயின்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா காயின்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும்.
ஸோ அதுக்கேத்தாக்கில் நம்ம வந்து டிசைன் பண்ணணும், காயின்ஸ் இருக்கிறத பொறுத்து. ஓகேவா? ஸோ இது ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து B7000 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு காயினுக்கு மேலே இன்னொரு காயின் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது B7000 யூஸ் பண்ணோம்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? தென் எல்லா காயினுமே ஈக்குவலாக ப்ளேஸ் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி தான், டைரக்ஷனை ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகும்போது அந்த கேப் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நான் அந்த 2 கார்னரை மட்டும் ஹைட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டு தெரிகிற ஸ்பேஸ், அதை மட்டும் ஹைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 3mm ரவுண்ட் ஸ்டோன், இது வந்து 4mm ரவுண்ட் ஸ்டோன். ஸோ எது உங்கள்கிட்ட இருக்குதோ அது யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த காயின் கனெக்ட் ஆகிற பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி ஐ ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், இல்லை டைமண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு என்னது மூன் ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு நீங்கள் ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணனா கூட டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கொயர் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாடல் வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஸ்டோன் எடுத்துட்டேன். இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைமண்ட் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த 2 காயினுக்கும் இன்பிட்வீன் உள்ள கேப்பில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம B7000 க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது இப்படி ஒரு இது எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு இப்படி எடுத்துடணும். ஓகேவா? அப்படி மெதுவாக இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இப்படி நூல் மாதிரி இப்படி வந்துட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு டக்குன்னு எடுத்துடணும். ஒரு முடிச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படி முடிச்சு எடுத்த மாதிரி எடுத்துடணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நூல் மாதிரி இழுக்காது. ஓகேவா? ஸோ இவ்வளோத்தையும் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். இனி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் என்ன கலர் காம்பினேஷனில் கொடுக்குறீங்களோ, இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி காயின் பேங்கிள் வந்து பார்டர் பேங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாச்சும் கலர் காம்பினேஷன் கொடுத்து தான் நம்ம அந்த செட்டு வந்து மேக் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதனால் அதில் என்ன கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலர் காம்பினேஷனில் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபுல்லாகவே கோல்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் இந்த பிளேஸில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சில பேர் ஃபுல்லாகவுமே கோல்டு ஒர்க் தான் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு நம்ம ஃபுல் கோல்டே கொடுத்துடலாம். காயின் பேங்கிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் கிராண்ட் ஒர்க்குக்கு தான் காயின் பேங்கிள் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா?
ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறது நீட்டாக பண்ணுங்கள். எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி பொறுமையாகவே பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு இருக்க வேண்டாம். எல்லாம் ஒரே மாதிரி சென்டர் ஓரியன்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டைரெக்ஷனும் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து காயின் பேங்கிள் ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் வேறு ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துருக்க ஸ்டோன்ஸில் ஏதாச்சும் காமன் கலர்ஸ் கோல்டன் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவுமே கோல்டு கலரில் இருக்கும். இல்லை நீங்கள் ரவுண்ட் ஸ்டோன் கொடுத்துருந்தேல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் 2 சைட்லேயும். ஸோ உங்களுக்கு தோன்ற மாதிரி நீட்டாக இதே மாதிரி டிசைன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் இதில் 2 ஜோடி வைக்கிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டபுளாக இருக்கும்போது நமக்கு வந்து வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அங்கே இங்கேயும் இருக்கக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக, அதாவது இது வந்து கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் ஆகிறது மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எனக்கும் ஒரு காயின் பேங்கிள் நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, குரூப்பில் கேளுங்க, இல்லை இண்டிவிஜுவலாக கூட கேளுங்க. நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். எல்லாருமே கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் லைவ் வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.